இந்த மாதிரி போர்ட்ரேட் எப்படி வரணும்னு தெரியுமா? இந்த ட்ரா வித் மீ சீரீஸ் பார்ட் 1லாம் சொல்லி தர போறேன். முதல்ல கூகுளில் போய் கிரிட் மேக்கர் ஃபார் தி ஆர்டிஸ்ட்னு டைப் பண்ணி ஃபர்ஸ்ட்ல வர லிங்க் டச் பண்ணுங்க. ஸ்க்ரீனில் வர ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கூகுளில் போய் தளபதி விஜய் போட்டோ இமேஜ் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஆப் உள்ள போய் இமேஜஸ் செலக்ட் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் வர மாதிரியே உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எபெக்ஸில் போய் பிளாக் அண்ட் ஒயிட் வேணும்னா பிளாக் அண்ட் ஒயிட் வச்சுக்கோங்க. கலரை வேணும்னா சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்த பார்ட்ல இந்த போர்ட்ரேட்டை எப்படி வரைவது என்று பார்க்கலாம். ஞாபகமா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு டிராவிட் மீ சீரீஸோட செகண்ட் பார்ட். இன்னைக்கு கண் அப்புறம் முடி எப்படி வரைவது என்று பார்க்கலாம். முதல்ல எடுத்த உடனே வரைய ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் பிக்சர் கொஞ்ச நேரம் பார்க்கணும். பார்த்துட்டு கலரை நோட் பண்ணி செலக்ட் பண்ணணும். அவுட்லைன் நான் வரைகிறத வீடியோ எடுக்க முடியல, உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தனி வீடியோ போடுறேன். ஃபர்ஸ்ட் கண்ணில் இருக்க ஐபால் வரைஞ்சுக்கணும். அடுத்து முடிய வரையறதுக்கு முன்னாடி அந்த முடியில என்னென்ன கலர் இருக்குன்னு நம்ம அப்சர்வ் பண்ணணும். பண்ணிட்டு அந்த கலர்ஹா லேயர் கொடுக்கணும். இந்த இமேஜ்ல பர்பிள், ப்ளூ அண்ட் பிளாக் கலர் மூணுமே மிக்ஸ் ஆயிருக்கு, அதனால நான் அதை கொடுக்குறேன். அடுத்த பாட்டில் ஸ்கின் டோன் எப்படி தர்றதுன்னு பார்க்கலாம். ஞாபகமா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிராவிட் மீ சீரீஸோட தேர்ட் பார்ட். இன்னைக்கு ஃபார்ஹெட் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எரேசர் வச்சு அழிக்கலாம். கலர் பென்சில் டிராயிங் பண்ணும்போது பென்சில் எப்பவுமே ஷார்ப்பாக வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பேஸ் கலரா பீச் கலரா கொடுத்துக்கலாம். அப்புறம் லைட் பிங்க் கொடுத்துக்கலாம். ஓரத்தில் ப்ளூ அண்ட் வயலட் ஷேட் இருக்கிறதால அங்கே அந்த ரெண்டு கலரையும் கொடுத்துக்கலாம். லாஸ்ட்டை ஒயிட் கலர் பென்சில் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஞாபகமாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு போர்ட்ரேட்டை எப்படி வரையணும்னு தெரியலையா? இந்த ட்ரா வித் மீ சீரீஸோட 4th பார்ட்டில் பார்க்கலாம். ஐப்ரோவோ கண்ணுக்கு மேலே இருக்க ஸ்கின் டோன் எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். ஐப்ரோவை வரையும் போது ஒவ்வொரு லைனாக வரையணும். ஐபாலுக்கு பிளாக் கலர் ஷேட் கொடுத்துக்கோங்க. லைட் பிங்க் எடுத்து கண்ணுக்கு மேலே இருக்க ஸ்கின் டோன் கொடுத்துக்கோங்க. அதுக்கு மேலேயே டார்க் பிங்க் கொடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக பர்பிள் ஷேட் இருக்கிறதால பர்பிள் கலர் கொடுத்துட்டு டார்க் பிங்க் கொடுத்துக்கோங்க. ஞாபகமாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு போர்ட்ரேட்டை எப்படி வரையணும்னு தெரியலையா? இந்த ட்ரா வித் மீ சீரீஸோட 5th பார்ட்டில் பார்க்கலாம். இன்றைக்கி ஸ்கின் டோன், ஐ, நோஸ் எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளாக் கலர் வச்சு ஐபாலுக்கு பிளாக் ஷேட் கொடுத்துக்கோங்க. அப்புறம் டார்க் பிங்க் வச்சு கண்ணுக்கு மேலே ஷேட் கொடுத்துக்கோங்க. அதே டார்க் பிங்கை வச்சு நோஸுக்கும் ஷேட் கொடுத்துக்கோங்க. பீச் கலர் வச்சு ஷேட் கொடுத்துக்கோங்க. அப்புறம் டார்க் பிங்க் வச்சு ஷேட் கொடுத்துக்கோங்க. ஞாபகமாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு போர்ட்ரேட்டை எப்படி வரையணும் தெரியலையா? இந்த டிராவிட் மீ சீரீஸோட 6th பார்ட்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் பிக்சர்ல இருக்கிற மாதிரி மீசைய ஒவ்வொரு லைனா போட்டு வரைஞ்சுக்கலாம். அப்புறம் தாடியை வரையறதுக்கு ரெஃபரன்ஸ் இமேஜ்ல இருக்கிற மாதிரி ஒரு லைனா பொறுமையா வரைஞ்சிட்டு மீசைக்கு கீழே இருக்க ஸ்கின் டோனை எப்பவும் போல கொடுத்துக்கலாம். அப்புறம் லாஸ்டா தாடியோட சைடு வரைகிறதுக்கு ஒரு லைனா போட்டு வரைஞ்சிக்கலாம். அப்படியே அதுக்கு மேல ப்ரௌன் ஸ்கின் கலர் கொடுத்துக்கலாம். ஞாபகமா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு போர்ட்ரேட்டை எப்படி வரையணும்னு தெரியலையா? இந்த ட்ரா வித் மீ சீரீஸோட 7th பார்ட்ல பார்க்கலாமே. ஃபர்ஸ்ட் காதை வரைகிறதுக்கு ரெஃபரன்ஸ் பிக்சர்ல இருக்கிற மாதிரியே நல்லா டீட்டெயிலாக கொடுத்து வரலாம். அப்புறம் காதுக்கு எப்பவும் போல ஸ்கின் டோன் கொடுத்துக்கலாம். அப்புறம் அங்க டார்க்கான போர்ஷன் இருக்கிறதால அங்க பிளாக் கலர் கொடுத்துக்கலாம். அப்புறம் கழுத்துக்கு சாண்டல் கலர் கொடுத்து அதுக்கு மேல அப்படியே ஸ்கின் டோன் கலர் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபேஸ் ஓவரால முடிஞ்சிருச்சு. இனிமேட்டு நம்ம ட்ரெஸ் வரைவது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். அந்த காலர் அண்ட இருக்கிறத வரைவதற்கு ஃபர்ஸ்ட் பிளாக் கலர் கொடுத்துக்கலாம். அதுக்கு மேலேயே ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம். அப்புறம் ஒயிட் பென்சில் வச்சு ஷேடிங் கொடுத்துட்டா முடிஞ்சு விட்டது. ஞாபகமா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு போர்ட்ரேட் எப்படி வரையணும்னு தெரியலையா? இந்த ட்ரா வித் மீ சீரீஸோட 8th பார்ட்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் பிக்சரை கொஞ்ச நேரம் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது டார்க் ப்ளூ கலர் நிறைய இருக்குன்னு தெரிய வந்தது. அதனால ஃபர்ஸ்ட் டார்க் ப்ளூவே பேஸ் லேயரா கொடுத்துக்கணும். பொறுமையா கொடுக்கணும். ஓரத்துல பர்பிள் சைடு இருக்கு, அதனால பர்பிள் கலர் கொடுத்துக்கலாம். அப்புறம் லாஸ்டா பிளாக் கலர் கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட என்ன டார்க்கான பிளாக் கலர் இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கோங்க. நான் 8P பென்சில் எடுத்துக்கிறேன். பிளாக் கலரை வச்சு ரெஃபரன்ஸ் பிக்சர் இருக்கிற மாதிரியே ஓரத்தில் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஞாபகமாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு போர்ட்ரேட்டை எப்படி வரையணும்னு தெரியலையா? இந்த ட்ரா வித் மீ சீரீஸோட 9th பார்ட்டில் பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு Black கலரை வச்சு எங்கெல்லாம் Black இருக்கோ அங்கே கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஒயிட் ஷேட் கொடுத்துக்கோங்க. அப்புறம் கை வரையத்துக்கு ஸ்கின் டோனுக்கு ஃபஸ்ட்டு பீச் கலரை கொடுத்துட்டு அதுக்கு மேலேயே ப்ரௌன் கலரை கொடுத்துக்கோங்க. அப்புறம் பிங்க் கலர் ஷேடு இருக்கிறதுனால பிங்க் கலரையும் கொடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த கோட் ஷூட் வரைகிறதுக்கு ப்ளூ இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு டார்க் ப்ளூ, அப்புறம் லைட் ப்ளூ, அப்புறம் ஒயிட் ஷேட் கொடுத்துக்கோங்க. அதே ப்ராசஸை ஃபுல்லாக பண்ணிங்கன்னா போதும். அதே மாதிரி கைக்கு வரைகிறதுக்கு ப்ளூ கொடுத்துட்டு அதுக்கு மேலேயே Black கொடுத்துட்டிங்கன்னா கோட் ஷூட் ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சிடலாம். அப்புறம் கை வரைகிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான், அதே மாதிரி ஸ்கின் டோன் கொடுத்துக்கோங்க. ஞாபகமாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ட்ரா வித் மீ சீரீஸோட லாஸ்ட் பார்ட்டு. இந்த மாதிரி ஒரு ஆயில் பேஸ்டில் எடுத்துக்கோங்க. அதில் பர்பிள் கலர் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பர்பிள் கலரை வச்சு பொறுமையாக ஷேட் பண்ணிகிட்டே வாங்க. கேப் இல்லாமல் ஷேப் பண்ணிட்டு ஒரு பேப்பர் இல்லைனா டிஷ்யூ பேப்பர் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதே ப்ராசஸை நீங்கள் ஃபுல்லாக பண்ணிங்கனாலே போதும். இந்த மாதிரி ஒரு சூப்பரான பேக்ரவுண்ட் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.